வெல்கம் டு மித்ரன் மார்க்கெட்ஸ். ஸோ நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு 25 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் டொமைனில். ஸோ எல்லோரும் ஐடி வந்து அவ்வளோதான் போச்சு, ஆந்த்ராபிக் கிளாடை கண்டுபிடிச்சிட்டான், 6 டூல்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான், கோபால் கோடு அடிக்குமா, .NET கோடு அடிக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே இன்னொரு சைடில் வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது, ஐடி கம்பெனிலாம் நல்லா ஸ்லோ டவுனில் இருக்குது, ஸோ கண்டிப்பாக டர்ன் ஓவர் 2000, இதுதான் நல்ல டைம் வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் என்னுடைய வியூ பாயிண்ட் என்னங்கிறத பார்ப்போம். சரி, ஐடி நிஜமாலுமே அண்டர் வேல்யூடாக தான் இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி ஐடியோடைய ஸ்க்ரீனரில் போய் பார்ப்போம். ஸோ ஆமாம், பிஇ வந்து 21 தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய ஐடி கம்பெனிஸில் பிஇ ஓகே தான், 21 ஓகே. ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கல் பிஇ பார்த்தோம்னா 10 இயர்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா 22 இருக்குது. ஆல் டைம் பிஇ வந்து 22 மீடியனா, இப்போ வந்து 21 இருக்குது. ஓகே, குட். 10 இயரில் 25, ஸோ இப்போ வந்து 21, குட். ஸோ 5 இயரில் ஸோ 28 இருக்குது, இப்போ 21 இருக்குது. ஸோ இஸ் இட் ரைட் டைம் டு பை? ஸோ அதை பை ஆர் செல் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இத்தனை ஐடி கம்பெனியை சேர்ந்தது தான் அதோடைய இண்டெக்ஸ் வேல்யூ, அதோடைய பிஇ வேல்யூ. ஃபஸ்ட்டு நம்ம இதை புரிஞ்சிக்கணும். அடுத்த கொஷின், ஐடி இடிஎஃப் வாங்கலாமா, இல்லை ஐடி இண்டெக்ஸ் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாமா, இல்லை ஐடி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இத்தனை கம்பெனி இருக்குது, எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து என்னுடைய சேனலில் இன்வெஸ்டர் கிரேட் ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஹியர் இட் இஸ். மெயினாக இந்தியன் ஐடி செக்டர் ஏஐ எப்படி டிஸ்டர்ப் பண்ணும், என்னென்ன கம்பெனிஸ் எப்படி சர்வைவ் ஆகும், அதில் லார்ஜ் கேப்லேயும் கொஞ்சம் க்ரோத் ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் கவர் பண்ண போகிற கம்பெனிஸ் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் மாஸ்டெக். தீம் வந்து ஏஐ, க்ளவுட் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கீ டிரைவர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏஐ அடாப்ஷன், க்ளவுட் மைக்ரேஷன், டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் குளோபல் அவுட் சோர்சிங் டிமாண்ட் எப்படி இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டிசிஎஸோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா குளோபல் கிளைண்ட்ஸ், ஸ்ட்ராங் மார்ஜின்ஸ், கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ டிசிஎஸ்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி பார்க்கலான்னா, இவங்க தான் மார்க்கெட் லீடர், நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளூ சிப் கம்பெனி, இந்தியாவிலேயே டாப் கம்பெனி, டாட்டாவுடைய பிராண்டு. ஸோ இதெல்லாம் வந்து டிசிஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஃபோக்கஸ் ஏரியாஸ்னு பார்த்திங்கன்னா ஏஐ சொல்யூஷன்ஸ், க்ளவுட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ டிஜிட்டல் சர்வீசஸில் இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தீம், ஸோ நல்ல பைப்லைன்ஸ் இருக்குது, ஏஐ ட்ரிவன் இருக்குது. ஸோ ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பார், சைக்ளிக்கலாக இருக்கும். யூஎஸ் எக்ஸ்போஷர் டு லாட் ஆஃப் யூஎஸ் எக்கானமி, அங்கே ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக இன்ஃபோசிஸ் அடி வாங்கும். ஃபஸ்ட்டு இன்ஃபோசிஸ் ஏடிஆர் யூஎஸில் இருக்கிறத அடி வாங்கும், அந்த நெக்ஸ்ட் டே இன்ஃபோசிஸ் இங்கேயும் அடி வாங்கும். நெக்ஸ்ட் நம்ம விப்ரோவை பற்றி பார்ப்போம். ஸோ ஒன் ஆஃப் த குளோபல் ஐடி கன்சல்டிங். ஸோ இவங்களும் டாப் 3ல் வருவாங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு பிரேம்ஜி, அவருடைய ஷேரு 75% மேலே வச்சுருக்காரு. இதில் ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ் கம்மி, ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ 195 கீழே இருக்கும். இன்னும் கூட ஒரு 170, 180 வந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை முடிக்கிட்டு வாங்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும்னா பொட்டென்ஷியல் டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ். நெக்ஸ்ட் மாஸ்டெக் அப்படின்ற கம்பெனி. ஸோ இது வந்து மும்பையில் இருக்குது, மும்பை பேஸ்ட். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி. நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்களுடைய ஹெச்ஆர் பாலிசிஸ்லாம் சூப்பராக இருக்கும். இவங்க இப்போ க்ளவுடில் ஈகோசிஸ்டமில் போகிறாங்க. இவங்க மேஜராக கிளைண்ட்ஸ் வந்து யூகே, இந்தோனேஷியா, தாய்லாண்ட், இந்த மாதிரி சைடில் கண்ட்ரியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. ஸோ யூஎஸில் அந்தளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. ஸோ இவங்க ஒன்ஸ் இந்த கண்ட்ரிஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா மாஸ்டெக்கும் சூப்பராக பண்ணும்.
ஸோ இப்போ மாஸ்டெக் வந்து 15க்கு கீழே பிஇயில் இருக்குது. ஐ திங்க் இதுதான் கரெக்ட் டைம்னு நினைக்கிறேன் இதை பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஐடி பீஸை வாங்குறதா, இல்லை ஐடி மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறதா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை தனித்தனி ஐடி ஸ்டாக்ஸை வாங்குறதான்னு. ஸோ அதுக்கான விட பெஸ்ட்டு வந்து ஐடி ஸ்டாக்ஸை தனித்தனியாக எப்பப்போ வேல்யூவேஷன் கம்மியாகுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டெக் 15க்கு கீழே போகும்போதெல்லாம் ஒன்று வாங்குங்க. அதே மாதிரி டிசிஎஸ் 2500க்கு கிட்ட வரும்பொழுதெல்லாம் 1-2 வாங்கிக்கிட்டே இருங்க. இது வந்து ஒன் டேயில் முடிகிறது கிடையாது. இட்ஸ் அ லாங் டேர்ம். நான் வந்து டெய்லி இன்வெஸ்டர். டெய்லி நான் இந்தியாவிலையும் யூஎஸ்லேயும் டெய்லி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய அப்ரோச். ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் க்ரோத் வந்து ஏஐ ரெவல்யூஷன். இந்தியா எப்படியும் ஏஐ எப்படி அடாப்ட் பண்ணுறதுன்றத இந்தியன் ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கு சீக்கிரம் அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ டிசிஎஸ் வேணும்னா ஸ்டெபிலிட்டி, இன்ஃபோசிஸ் வந்து க்ரோத்துக்காக, விப்ரோ கண்டிப்பாக டர்ன் ஓவர் ஆயிருன்ற நம்பிக்கைக்காக. ஸோ மாஸ்டெக் 5000 கோடி 6000 கோடி மார்க்கெட் கேப். இது வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு 10,000 கோடி போனாலே we will double our money. அதுக்காக ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்னுடைய இந்த கண்டென்ட் இன்வெஸ்டர் கிரேட் ஸ்டைல் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.